வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். தியரி ஆஃப் ஈக்குவேஷனில் எக்ஸாம்பிள் 3.3 கொஸ்டினை ரீட் பண்ணிக்கோங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் நான் எழுதுகிறேன். கிவன் கொடுக்கப்பட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா x³ + px² + qx + r = 0. இது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா அண்ட் பீட்டா காமா பி த ரூட்ஸ். இந்த ஈக்குவேஷன் வந்து பவர் 3ல் இருக்குது. அப்போ 3 ரூட் இருக்கும். அவங்களே சொல்லிட்டாங்க ஆல்ஃபா பீட்டா காமா என்பதெல்லாம் மூலங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா சமேஷன் மீன்ஸ் கூடுதல்னு சொல்லுவோம். 1/பீட்டா காமா அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, சமேஷன் 1 அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா இங்கே 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா நமக்கு எத்தனை ரூட் இருக்குதோ, இப்போ அதிகபட்சமாக இந்த ஈக்குவேஷனுக்கு ரூட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொன்னால் 3 ரூட்ஸ் இருக்கும். அப்போ சமேஷன் 1 அப்படின்னா என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா அந்த 3 ரூட்டை தனித்தனியாக எடுத்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சமேஷன் 1னா 1 எடுத்து ஆட் பண்ணுறது. சமேஷன் மீன்ஸ் கூடுதல் அப்படின்னு சொல்லுவோம், கூட்டுறது அப்படின்னு சொல்லுவோம். 1னா 1 எடுத்து கூட்டுறது. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா அதனுடைய ஃபார்முலா என்ன சொல்லுவோம்னா -b/aன்னு சொல்லுவோம். அடுத்து சமேஷன் 2. சமேஷன் 2னா சமேஷன்னா கூடுதல், 2னா 2 எடுத்து மல்டிபிள் பண்ணி கூட்டணும். அப்போ ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா ஈக்குவல் அதனுடைய ஃபார்முலா c/a. சமேஷன் 3னா இங்கே இருக்கிறதே 3 ரூட் தான். அப்போ 3ஐயும் மல்டிபிள் பண்ணாலும் ஆல்ஃபா பீட்டா காமா தான், காமா பீட்டா ஆல்ஃபா வரும், அல்லது பீட்டா ஆல்ஃபா காமான்னு தான் வரும். அப்போ ஒன்றா எழுதிக்கலாம் நம்ம. அப்போ ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு -d/a அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்தோம். அதில் வந்து ஏயோட வேல்யூ 1, பியோட வேல்யூ இங்கே பாருங்கள் இந்த ஈக்குவேஷன் தான். இதில் ஏங்கிறது 1, பிங்கிறது p, சிங்கிறது q, டிங்கிறது r. அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். a = 1, b = p, c = q, d = r அப்படின்னு எழுதிட்டேன். சமேஷன் 1 என்ன சொல்லுவோம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா -b/a. பியோட வேல்யூ p, அப்போ -p/aங்கிறது 1, அப்போ -pன்னு வந்துடுது. அடுத்து சமேஷன் 2 வந்து ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபான்னு சொல்லுவோம். நான் முன்னாடியே சொன்னேன் சமேஷன்னா கூடுதல், 2 அப்படிங்கிறது 2 எடுத்து மல்டிபிள் பண்ணி கூட்டுறது. அப்போ அதனுடைய வேல்யூ c/aன்னு சொல்லுவோம். சியில் இங்கே q இருக்குது. அப்போ q/1 = q அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அடுத்து சமேஷன் 3. சமேஷன் 3னா 3 எடுத்து மல்டிபிள் பண்ணிட வேண்டியதான். ஆல்ஃபா × பீட்டா × காமா = அதனுடைய வேல்யூ d/aன்னு சொல்லுவோம், -d/aன்னு சொல்லுவோம். அப்போ இங்கே டியோட வேல்யூ r, இப்போ -r/1 = -r அப்படின்னு கிடைச்சிரும். நம்ம அதுக்கப்புறம் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் பாருங்கள். சமேஷன் 1/பீட்டா × காமா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ சமேஷன் 1/பீட்டா காமா அப்படின்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க 2 எடுத்து சமேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே 2 எடுத்து மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம 2 எடுத்து மல்டிபிள் பண்ணுவோம். 1 அவங்களே கொடுத்துட்டாங்க 1/பீட்டா காமா ப்ளஸ் அடுத்து என்ன இருந்திருக்கும் பீட்டா, அப்போ ஆல்ஃபா பீட்டா இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு அல்லது இன்னொரு டேம் என்ன இருந்திருக்கும் 1/காமா ஆல்ஃபா இருந்திருக்கும். ஏன்னா பீட்டா காமா அவங்க கொடுத்துட்டாங்க. அடுத்து ஆல்ஃபா பீட்டா இருந்திருக்கும். சமேஷனில் 2 எடுத்து மல்டிபிள் பண்ணுறதுல, அதாவது 1/. அடுத்து காமா ஆல்ஃபா இருந்திருக்கும். அது 3 எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு இதை பாருங்கள். இதை நம்ம இப்படி இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நமக்கு என்னென்ன வேல்யூ தெரியும் அப்படின்னா பாருங்கள், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா தெரியும், அல்லது ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா தெரியும், அல்லது ஆல்ஃபா பீட்டா காமா தெரியும். அப்போ இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம இந்த ஃப்ராக்ஷன் பார்ட்டை கொண்டு வரணும். அப்போ பாருங்கள், நான் இதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு ஐடியா சொல்கிறேன். எல்லா இடத்துலையும் பாருங்கள் காமா 2 இடத்துல இருக்குது, எல்சிஎம் எடுக்கிறோம். காமா 2 இடத்துல இருக்குது, பீட்டா 2 இடத்துல இருக்குது, ஆல்ஃபா 2 இடத்துல இருக்குது. அப்போ டிவைடில் α² β² γ² அப்படின்னு கிடச்சிரும். அப்போ நியூமரேட்டரில் 1 இருக்குது. அப்போ 1 வரணும், 1/பீட்டா காமா வரணும் அப்படின்னா மேலே என்ன இருந்திருக்குன்னா α² × பீட்டா காமா இருக்கும். இப்போ இந்த ஸ்டெப்பை மட்டும் வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நியூமரேட்டரு தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம், இந்த டினாமினேட்டரை அதே சேர்த்தும் எழுதிக்கலாம். அப்படின்ற பட்சத்தில் இங்கே பாருங்கள் இதை மட்டும் பிரித்து எழுதுகிறேன் பாருங்கள். α² பீட்டா காமா α² β² γ². இப்போ பாருங்கள் இந்த α²ம் α² கேன்சல் ஆகிடும். அடுத்து ஒரு பீட்டாவும் ஒரு β² உள்ள 1 கேன்சல் ஆகிடும். ஒரு காமாவும் γ² 1 கேன்சல் ஆகிடும். அப்போ நியூமரேட்டர் எல்லாம் கேன்சல் ஆகும். அப்போ 1/பீட்டா காமா கிடைக்கும். அப்போ 1/பீட்டா காமாவை நம்ம α² பீட்டா காமா α² β² γ² அப்படின்றதுக்கு எல்சிஎம்மாக சொல்லிக்கலாம். அதே மாதிரி இங்கே ஆல்ஃபா பீட்டா இருக்குது, அப்போ காமா இல்லை. அப்போ காமாவை ஸ்கொயர்டாக வச்சுக்கோங்க, ஒரு ஆல்ஃபா பீட்டா அப்படியே மேலே நியூமரேட்டர் எழுதிருங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள் பீட்டா இல்லை, அப்போ பீட்டாவை ஸ்கொயர்டாக வச்சுக்கோங்க, இந்த காமா ஆல்ஃபாவை மேலே எழுதிருங்க. ஷார்ட்டஸ்ட்டாக எழுதுறதுக்கான ஐடியா. நெக்ஸ்ட் பாருங்கள், இது எல்லாத்துலேயுமே ஆல்ஃபா பீட்டா காமா ஆல்ஃபா பீட்டா காமா ஆல்ஃபா பீட்டா காமா இருக்குது. அப்போ ஆல்ஃபா பீட்டா காமாவை இந்த 3 டேர்ம்லேருந்து வெளியில் எடுங்க.
அப்போ இங்கேருந்து ஆல்ஃபா ஸ்கொயர்லேருந்து 1 போயிடுச்சு, பீட்டா காமா வெளில போயிடுச்சு, அப்போ ஆல்ஃபா மட்டும் ரிமைனிங்காக இருக்கும். அதே மாதிரி இந்த டேர்மில் பீட்டா ஆல்ஃபா காமா போயிடும், ஒரே ஒரு பீட்டா மட்டும் வெளில இருக்கும், அந்த பீட்டா. என்னோட கன்வீனியன்ட்டுக்காக அதை செகண்டாக எழுதிக்கிறேன், தப்பு இல்லை. 2 + 4 6 தான், 4 + 2 6 தான், மாற்றி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கேருந்து காமா ஸ்கொயர்டு ஆல்ஃபா பீட்டா கேன்சல் வெளியில் போயிடும், ஒரே ஒரு காமா மட்டும் வெளியில் இருக்கும், அந்த காமாவை எடுத்து எழுதிட்டேன். அப்போ இப்போ பாருங்கள் நமக்கு தேவையான டேர்ம் கிடைச்சிருச்சு, ஆல்ஃபா பீட்டா காமா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா அப்படின்ற டேர்ம் கிடைச்சிருச்சு. டிவைடட் பை இந்த ஸ்கொயர்டை காமனாக வெளியில் கொண்டு போயிருங்க, ஆல்ஃபா பீட்டா காமா த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதனுடைய வேல்யூ நம்ம மேலே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாங்கிறத மைனஸ் பின்னும், ஆல்ஃபா பீட்டா காமாவை மைனஸ் ஆர் அப்படின்னு சொல்லியும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், அதை எழுதுங்க. அப்போ இங்கேருந்து அடுத்த ஸ்டெப் கூட இன்னொரு ஸ்டெப் கூட கம்மி பண்ணிக்கலாம். இந்த ஸ்கொயரில் உள்ள ஒன்றும் இதுவும் கேன்சல் ஆயிரும், ஏன்னா இங்கே ஆல்ஃபா பீட்டா காமா ஹோல் பவர் 1 இருக்கும், இங்கே ஆல்ஃபா பீட்டா காமா ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஸ்கொயர்டுக்கும் 1க்கும் கேன்சல் ஆச்சுன்னா டிவைடில் ஆல்ஃபா பீட்டா காமான்னு வந்துடும். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவோட வேல்யூ நம்ம மைனஸ் பின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ஆல்ஃபா பீட்டா காமாவை மைனஸ் ஆர்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ மைனஸும் கேன்சல் ஆகிடுது. அப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய சமேஷன் 1/, பீட்டா காமாவோட வேல்யூ P/Rன்னு கிடைச்சிருது. இந்த சம்மில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.